சும்மா சும்மா. கடைசியா இவங்க அவனை பார்த்துருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஆக்ஸ் பைத்தியக்கார மாதிரி இங்க சுத்திக்கிட்டு வந்திருக்கான். போலீஸ் அவனை காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. வாங்க போலாம். அது சரி, நான் ஸ்பானிஷ் படிச்சேன். ஆனா எனக்கு இது புரியவே இல்லை. என்ன பாஷை? வெச்சுவா, இங்குள்ள லோக்கல் பாஷை. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? அது பெரிய கதை. எனக்கு டைம் இருக்கு. நான் பான்சோவிலா கூட இருந்தேன். அவனோட ஆளுங்க இதைத்தான் பேசும். புழுகாதீங்க. நீ தானே கேட்ட? பான்சோவிலா தெளிவா சொல்லணும்னா எனக்கு கடத்திட்டான். பான்சோவிலாங்களா இல்லையா? விக்டோரியானா ஹியூத்தோ கூட போராட்டம் நடந்தப்ப. அப்ப உங்க வயசு என்ன? கிட்டத்தட்ட உன் வயசு. உங்களை பெத்தவங்க வந்திருப்பாங்களே. அப்படின்னு இல்லை, எங்க வீட்லயே அப்ப போராட்டம் தான் இருக்கலாம். எனக்கு என் அம்மாவுக்கு கூட ஒத்து போனதே கிடையாது. அவங்கள நல்லா பாத்துக்க. உனக்குன்னு இருக்கிறது அவங்க தான். சில பேருக்கு அது கூட இல்ல. அது ஏன் தப்பு இல்ல, அவங்க தப்பு. நான் ஸ்கூல்ல விட்டு நின்றதுனால எனக்கு தெருப்புறக்கி நினைச்சு கடுப்புல இருக்காங்க. ஸ்கூலை விட்டுட்டியா? ஆமா, நிறைய ஸ்கூல்ல விட்டேன். நான் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் எனக்கு கத்து கொடுத்தது பேச்சு போட்டி, செஸ், கத்தி சண்டை. எனக்கு கத்தி சண்டை தெரியும், அதனால ஸ்கூலுக்கு போறது வேஸ்ட்னு விட்டேன். அப்ப நீ எதையும் முடிக்கல? இல்ல, தேவையில்லாத விதைகளை கத்துக்கிட்டேன். தப்பான புக்ஸ். எனக்கு படிக்கிறதுலாம் பிடிக்கும். ஆக்ஸ் தான் எனக்கு புக் எடுத்து கொடுப்பாரு. ஆனா இப்ப எனக்கு தேவையானதை நானே எடுத்துக்கிறேன். பணத்துக்கு என்ன பண்ற? பைக்ஸ் ரிப்பேர் பண்றேன். உன் வாழ்க்கை பூரா அப்படியே இருக்க போறியா? ஒருவேளை இருக்கலாம் வாதி. உங்களுக்கு அதுல பிரச்சனையா? இல்ல, உனக்கு எது விருப்பமோ அதை செய். மத்தவங்களுக்காக நீ உன்னை மாத்திக்காத. இந்த இடம் தான் சிஸ்டர். No sé dónde está él, pero te voy a mostrar la celda. ஆக்ஸ்லிங் இல்லைன்னு சொல்றாங்க. Vinieron hombres அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் வந்து அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க. son obsesionados con la pintura. அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி இருந்தானா. செல் சுவர்ல எல்லாம் படம் வரைஞ்சி வச்சிருக்கானா. ஆக்ஸ்லி லெட்டர்ல இருக்கிற புதிருக்கு அர்த்தமே இல்லை. கடவுளால் மட்டும் படிக்கக்கூடிய வரிகளை தொடர்ந்து போனால் ஓரிலானா தொட்டிலே அடையலாம். தொட்டு தொட்டு பிறப்பு. ஆனா ஓரிலானா பிறந்தது பெருவில் இல்லை. அவர் ஸ்பெயின்ல பிறந்தாரு. அவர் ஆக்கிரமிப்பாளர். தங்கத்துக்காக இங்க வந்தாரு. அவருக்கு என்னாச்சு? அவரும் கூட போன 6 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க சடலம் கூட கிடைக்கல. அவருக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? எங்க இருக்கீங்க? இது மிச்சல் ஹெட்ஜஸ் வச்சிருந்த மண்டையோடு இல்ல. நீண்டு போயிருக்கிற இந்த பகுதியை பாரு. அதோட ஒரே வார்த்தைய வேற வேற மொழியில திரும்ப திரும்ப எழுதியிருக்காரு. ரிட்டோர், வால்டர். ரிட்டோர்னோ? திரும்ப? எங்க திரும்ப? இல்ல, எதை திரும்ப? ஒருவேளை மண்டோடியா? அவன் அதையே நினைச்சிட்டு இருந்தா போல இருக்கு. அவர் அதை திரும்ப எங்க போய் கொடுத்தாங்கண்ணோ? இருக்கு. ஆக்ஸ் சொன்னது ஆரில் நான் பிறந்த இடத்தை பத்தி இல்ல. தொட்டிலுக்கு மைண்ட்ல வேற அர்த்தம் இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா ஓய்வு எடுக்கிற இடம், நிரந்தரமா ஓய்வு எடுக்கிற இடம். ஆக்ஸ் சொன்னது ஓரில் நான் சமாதிய அவன் தரையில செதுக்கி இருக்கிறது அவரோட சமாதியத்தான். அங்க போறதுக்கு இது நமக்கு வழிகாட்டும். ஓரில் நான் மறைஞ்சதால யாரும் அவர் சமாதியை கண்டுபிடிக்கல. நீங்க ஹெரால்ட் ஆக்ஸ்லி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சுடுகாட்டு கொள்ளையர்கள் சுடப்படுவார்கள். நல்ல வேளை நாம கொள்ளக்காரங்க இல்ல.
ஆமா, என்ன தேடுறோம்? அது எனக்கே தெரியல. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது அறை இருக்கலாம். இங்க ஏதோ ஒண்ணு தெரியுது. நீ நிழலை பார்த்து பயப்படுற. இதுல கீழே போலாம். இதுல மேல வரலாம். அதெல்லாம் விஷம் ஊத்துங்க. இங்க நீங்க ஒரு டீச்சரா? சில சமயங்கள்ல. வழி இல்ல. இருக்கலாம். என்ன பண்ற? அதை தூக்கி போட்டு வெளிச்சம் காட்டு. அதை இங்க எடுத்துட்டு வா. இது வெறும் குச்சி. எதுக்கு இப்படி சாமி வந்த மாதிரி ஆட்டம் போடுறேன்? என்ன கொட்டடிச்சு ஒரு வேளை செத்துருவேனா? எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. நல்லது. நல்லதா? தேளை பொறுத்த வரைக்கும் பெருசு கொட்டுனா பரவாயில்ல, சின்னது மட்டும் கொட்டிட்டா உடனே வைத்தியம் பார்த்தாக்கணும்.